ஹலோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்ல பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ்ட்ட பேசக்கூடாத 4 விஷயம் சொல்றேன்னா சொல்லி யூஸ் இல்லாத 4 விஷயம் என்ன பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வீட்ல ரொம்ப அதிகமா மொபைல் யூஸ் பண்றான். பேரண்ட்ஸ் கண்டிப்பா மொபைலை கொடுக்கறனால தான் அவன் யூஸ் பண்றான். ஸோ நீங்க தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இதை டீச்சர்ஸ் சொல்லி டீச்சர்ஸ் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. கூப்பிட்டு பேசலாம். இது அக்கேஷனலா ஏதோ ஒரு டைம் 2 டைம் நடக்கலாம். இதனால டைம் கொஞ்சம் குறையுமே தவிர கம்ப்ளீட்டா மொபைல் யூஸ் பண்ணதை நிப்பாட்டணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் நீங்க மொபைல் கொடுக்க கூடாது. செகண்ட் திங், ரொம்ப லேட்டா எந்திரிக்கிறான் அப்படிங்கிறது நீங்க தான் சீக்கிரம் எழுப்பிடணும். டீச்சர்ஸால கண்டிப்பா சீக்கிரம் எழுப்பிட முடியாது. அப்படியே எழுப்பி விடுற ஒரு சுச்சுவேஷன் சில ஸ்கூல்ஸ் போட்டாலோ ரூல்ஸ் போட்டாலோ அதனால எந்த அவுட்புட் இருக்காது. பையனா தானா எந்திரிச்சு படிச்சா மட்டும் தான் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். தேர்ட் திங், ஈவினிங் வீட்ல வந்து புக்கே எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா ஈவினிங் வீட்ல வந்து புக் எடுக்க மாட்டேங்கிறான்னா நீங்க தான் அவனை புக் எடுக்க சொல்லி மோட்டிவேட் பண்ணணும். மோட்டிவேட்டுங்கிறத அந்த டிமாண்டை கிரியேட் பண்ணணும். ஸோ மோட்டிவேட் பண்ணா புக் எடுக்க வைக்கலாமே தவிர ஃபுல்லா ப்ரொடக்டிவா படிக்கணுங்கிறத அவன் மனசுக்குள்ள ஒரு டிமாண்ட் இருந்தால் தான் முடியும். நாலாவது, நீங்க இன்னும் நிறைய ஒர்க் கொடுங்க அப்படின்னு. ஒர்க் நிறைய கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலா டீச்சர்ஸ் டெய்லி கிளாஸ் எடுக்கிறத பையன் இன்வெஸ்டிகேட் பண்ணி படிச்சாலே 3 to 4 hours சாலிடா படிக்கலாம். இருக்கிற 10th இருக்கட்டும் ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு சப்ஜெக்ட்டை 45 minutes படிச்சாலே 5 சப்ஜெக்டை படிச்சா கிட்டத்தட்ட அரௌண்ட் 4.5 hours வரும். 12th ஒரு கிளாஸ் எடுக்கிறத 1.5 hours மேல படிக்கிறது இருக்கும். ஸோ ஒர்க் தனியாக கொடுக்கணும் அவசியம் இல்லை. டெய்லி கிளாஸ்ல எடுக்கிறது அன்னன்னைக்கு படிச்சாலே சாலிடா பசங்க 4 to 5 hours என்கேஜா இருப்பாங்க. அடுத்த வீடியோல பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ்ட என்ன விஷயம் பேசலாம் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.